ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வந்து ப்ளேமியோட 7th எபிசோட் வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி யாராவது ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காம இருந்தீங்கன்னா, அந்த எபிசோடோட லிங்க்கை வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி ப்ரீவியஸ் எபிசோடை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த எபிசோடை பார்க்கவாங்க. அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம கங்ஜேவனோட கிளாஸ்மேட் வந்து நம்ம கங்ஜேவன்ட்ட வந்து பேசிகிட்டு இருப்பான். என்னென்னு பேசிகிட்டு இருப்பான்னா வந்து, நீயும் ஜங் ஹீஹோனும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, அவங்க 2 பேருக்குள்ளே என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்ஜேவனோட கிளாஸ்மேட் வந்து கங்ஜேவன்ட்ட வந்து கேட்டுட்ருப்பான். கேட்டது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபோட்டோவையும் வந்து நம்ம கங்ஜேவனோட கிளாஸ்மேட் வந்து கங்ஜேவன்ட்ட வந்து காமிப்பான். காமிச்ச உடனே வந்து அதை நம்ம கங்ஜேவன் பார்த்துட்டு, இல்லை ஜங் ஹீஹோன் வந்து ஒரு செலிப்ரிட்டி, அதனால தான் வந்து அவன் கூட வந்து சுற்றிட்டு இருந்தேன். ஆனால் வந்து அவன் உண்மையிலேயே வந்து போரிங்னு சொன்ன உடனே வந்து நம்ம கங்ஜேவனோட கிளாஸ்மேட் என்ன பண்ணுவான்னா வந்து கங்ஜேவனை வந்து கிஸ் பண்ணுறதுக்காக முன்னாடி வருவான். ஆனால் வந்து நம்ம கங்ஜேவன் என்ன பண்ணிடுவான்னா வந்து டக்குன்னு தள்ளி விட்டு என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்ஜேவன் வந்து கத்த ஆரம்பிச்சிருவான். இதை வந்து நம்ம கங்ஜேவன் வந்து அவனோட வீட்டில் வந்து ஒரு ஃபோட்டோவை பார்த்து யோசிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவையும் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருவான். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு அடுத்த நாள் வந்து எப்பயும் போல் வந்து நம்ம கங்ஜேவனும் ஜங் ஹீஹோனும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கங்ஜேவன் என்ன பண்ணுறான்னா வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு நடந்து வந்துட்டுருக்கான். அப்போ தான் வந்து நம்ம ஜங் ஹீஹோனும் என்ன பண்ணுறான்னா வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு நடந்து வந்துட்டுருக்கான். ஆக்சுவலாக வந்து இவங்க ஸ்கூலெல்லாம் முடிச்சிட்டானுங்க. முடிச்சதுக்கப்புறம் ஸ்கூல் யூனிஃபார்ம் எதுக்கு போட்டிருக்கானுங்கன்னு தெரில. உடனே வந்து நம்ம கங்ஜேவன் வந்து ஜங் ஹீஹோனை பார்த்துட்டு, நீ உண்மையிலே ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே வந்து நம்ம ஜங் ஹீஹோன் வந்து, நீ தானே கேட்ட, அதனால தான் வந்து நான் வந்து போட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங் ஹீஹோனும் வந்து சிரித்து சொல்லியிருப்பான். உடனே வந்து கங்ஜேவனும், வா இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவான். ஸ்கூலுக்கு போனோடனே வந்து இவனுங்களும் வந்து சண்டை போடுற மாதிரி வந்து விளையாடிட்டு இருப்பானுங்க. இப்படி வந்து இவனுங்க விளையாடிட்டு இருக்கும்போது நம்ம கங்ஜேவன் என்ன பண்ணிடுவான்னா வந்து ஜங் ஹீஹோனை வந்து டக்குன்னு அங்கே இருக்க பெட்டில் வந்து தள்ளி விட ஆரம்பிச்சிடுவான். தள்ளி விட்டு இவனுங்க 2 பேரும் சின்ன பசங்க விளையாடுற மாதிரி விளையாடிட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இவனுங்களோட கிளாஸ் ரூமை வந்து போய் பார்க்குறதுக்காக போவானுங்க. பார்த்தோன்னே இங்கே நிறைய மெமரிஸ் இருக்குல்ல, உனக்கு ஏதாவது ஞாபகம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்ஜேவன் வந்து ஜங் ஹீஹோன்ட்ட கேட்டோடனே, எப்படி மறக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங் ஹீஹோனும் சொல்லுவான். என்னென்னா வந்து நம்ம கங்ஜேவன் வந்து தூங்கி தூங்கி விழுந்துட்டுருப்பான். அப்படி டக்குன்னு வந்து விழும்போது நம்ம ஜங் ஹீஹோன் வந்து அவனோட கையை வந்து பில்லோ மாதிரி வந்து நம்ம கங்ஜேவனுக்கு வந்து கையை வந்து கொடுத்துருவான். அதுக்கப்புறம் நம்ம கங்ஜேவனும் வந்து நிம்மதியாக தூங்கிட்டு இருப்பான். நம்ம ஜங் ஹீஹோனும் வந்து கங்ஜேவன் வந்து தூங்குறத வந்து ரசிச்சுக்கிட்டே இருப்பான். இப்படியே வந்து இவனுங்க 2 பேரும் வந்து 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஸ்கூலில் இப்படியெல்லாம் வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் தான் வந்து நம்ம ஜங் ஹீஹோன் வந்து நம்ம கங்ஜேவன் கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் மறக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங் ஹீஹோனும் கங்ஜேவன் கிட்ட சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன நடக்கும்னா வந்து கங்ஜேவன் வந்து நம்ம கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டை வந்து இங்கேருந்து ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்ஜேவன் வந்து டாப் ஃப்ளோருக்கு கூட்டிகிட்டு போய் வந்து ஜங் ஹீஹோன் கூட வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பான். டிஃப்ரெண்ட் போஸில் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பானுங்க. அப்போ தான் வந்து நம்ம ஜங் ஹீஹோனோட லாயர்னு ஒருத்தர் இருப்பார்ல, அதாவது யூ டேசக்னு ஒருத்தர் இருப்பார். அவர் என்ன பண்ணுறாருனா வந்து நம்ம கங்ஜேவனோட ஆக்டர் ஒருத்தர் இருப்பார். அதாவது கியோங் நிம்னு சொல்லிட்டு ஒருத்தவன் இருப்பான். அவன்கிட்ட வந்து ஃபோட்டோ கேட்டிருப்பாங்க. அந்த ஃபோட்டோ வந்து நம்ம கியோங் நிம்மும் வந்து என்ன பண்ணியிருப்பான்னா யூடேசாக்கு வந்து அனுப்பியிருப்பான். அனுப்பின உடனே வந்து நம்ம யூடேசாக்கு வந்து என்ன யோசிப்பான்னா, இந்த ஃபோட்டோவை வந்து ஒரு ரிப்போர்ட்டருக்கு அனுப்பி வந்து பப்ளிஷ் பண்ண சொல்லிட்டோன்னா ரூமர்ஸ் வந்து அதிகமாக கிளம்பிடும். அப்போ வந்து ஜங் ஹீஹோன் வந்து ரொம்பவே உடஞ்சிருப்பான். நம்ம ஹெல்ப் பண்ணோன்னா வந்து நம்ம ஜங் ஹீஹோன் வந்து நம்ம விட்டு இனிமேட்டுக்கு பிரியவே மாட்டான். நாங்கள் 2 பேரும் வந்து திருப்பி லவ் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூடேசாக் நினச்சிட்டு இருப்பான். இப்படி இவங்க நினச்சிட்டு இருக்கும்போது தான் வந்து இன்னொரு பக்கம் வந்து நம்ம சீஹோ என்ன பண்ணுவான்னா வந்து, நம்மளோட மெர்மைட் பிரின்ஸ் அந்த எம்வி வந்து சோல்ட் ஆகிடுச்சு, டிக்கெட் எல்லாமே வந்து புக் ஆகிடுச்சு, அதுவும் இல்லாமல் எல்லாமே மொத்தமாக சோல்ட் ஆகிடுச்சு, நம்ம வந்து வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்போ தான் வந்து நம்ம சீஹோவும் கியோங் நிம்மும் வந்து கட்டிப்பிடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. கட்டிப்பிடிச்ச உடனே வந்து எதையோ யோசிச்சுட்டு ஒருத்தர் வந்து தள்ளி விட்டுருவாங்க. தள்ளி விட்ட உடனே வந்து நம்ம கங்ஜேவன் வந்து அவனுங்க கிட்ட வந்து, நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டிங்களா, ஏன் வித்தியாசமாக நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோடனே நம்ம ஜங் ஹீஹோன் வந்து கங்ஜேவனோட வாயை வந்து அடிச்சுட்டு, வா நான் ஒரு இடத்துக்கு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம கங்ஜேவனை கூட்டிகிட்டு ஜங் ஹீஹோன் அந்த இடத்துல வந்து போயிடுவான். இன்னொரு பக்கம் நம்ம கியோங் நிம்க்கும் சீஹோக்கும் என்ன நடந்தது அப்படின்ற கதையை காமிக்கிறாங்க. அன்றைக்கி வந்து இவங்க 4 பேர் வந்து குடிச்சிட்டு இருந்திருப்பானுங்களா. அப்போ வந்து நம்ம கியோங் நிம் என்ன பண்ணியிருப்பான்னா டாக்ஸின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிருப்பான். நம்ம சீஹோவும் வந்து அவன் எங்கே தான் ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே போயிட்டுருப்பான். போன உடனே வந்து நம்ம சீஹோ வந்து கியோங் நிம்மோட கையை பிடிச்சி இழுத்துருவான். இழுத்த உடனே வந்து நம்ம கியோங் நிம் வந்து சீஹோவோட ஃபேஸ்க்கு முன்னாடி வந்ததுனால வந்து நம்ம சீஹோ வந்து அவனை கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கிட்ட போயிருப்பான். கிட்ட போனவொடனே நம்ம கியோங் நிம் என்ன பண்ணியிருப்பான்னா வந்து நம்ம சீஹோவை வந்து தள்ளி விட்டுருப்பான். இதுதான் வந்து அன்றைக்கி அந்த ஒரு இன்சிடெண்ட் வந்து நடந்திருக்கும். இதனால தான் வந்து இவனுங்க 2 பேரும் இப்போ கட்டி பிடிக்கும்போது வந்து வித்தியாசமாக நடந்துக்கிட்டானுங்க. இதை தான் வந்து அங்கே அந்த தியேட்டரில் நின்று நம்ம கியோங் நிம்மும் நம்ம சீஹோவும் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம கியோங் நிம் என்ன சொல்லுவான்னா, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருப்பான். அப்போ வந்து சீஹோ வந்து கியோங் நிம்மோட கையை பிடிச்சிட்டு, நம்ம இன்றைக்கி 2 பேரும் வந்து ஒன்றா டின்னர் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீஹோ வந்து கியோங் நிம்கிட்ட கேட்டோடனே நம்ம கியோங் நிம் என்ன சொல்லுவான்னா வந்து, கண்டிப்பாக வந்து நம்ம 2 பேரும் ஒன்றா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சொன்னோடனே வந்து நம்ம சீஹோவுக்கு வந்து சிரிப்பு தாங்க முடியல. அதுக்கப்புறம் இவனுங்க 2 பேருமே போய் டின்னர் சாப்பிட்றதுக்காக போவாங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஜங் ஹீஹோன் வந்து நம்ம கங்ஜேவன்ட்ட வந்து என்ன பேசிகிட்டு இருக்க
அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பான். உடனே கங்ஜேவன் என்ன சொல்கிறான்னா வந்து அவனுங்க 2 பேருக்கும் சண்டை நடந்திருக்கு போல், வித்தியாசமாக நடந்துக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்ஜேவன் வந்து ஜங்கீஹன்ட்ட வந்து சொல்லிட்டுருப்பான். அதுக்கப்புறம் ஜங்கீஹன் வந்து என்ன சொல்கிறான்னா, நம்ம 2 பேரும் இன்றைக்கி ஒன்றா சாப்பிட போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கீஹனும் வந்து கங்ஜேவன்ட்ட கேட்டோடனே கங்ஜேவன் என்ன சொல்கிறான்னா வந்து, இல்லை எனக்கு வந்து இப்போ ஒரு வேலை இருக்குது, அதனால நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்ஜேவன் வந்து ஜங்கீஹன்ட்ட வந்து சொல்லிடுவான். உடனே ஜங்கீஹனுக்கும் வந்து என்னன்னே சுத்தமாக புரியல. ஆக்சுவலாக வந்து நம்ம கங்ஜேவனை வந்து யார் கூப்பிட்டுருப்பான்னா வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிளாஸ்மேட் வந்து ஒரு ஃபோட்டோ காட்டி மிரட்டியிருப்பான்ல, அவன் தான் வந்து நம்ம கங்ஜேவனை வந்து திருப்பி கூப்பிட்டுருப்பான். இப்போ வந்து நம்ம கங்ஜேவனோட கிளாஸ்மேட் வந்து ஒரு ரிப்போர்ட்டரு. நம்ம யூடேஷாக்கு வந்து அவர்கிட்ட தான் வந்து அந்த ஃபோட்டோவை அனுப்பி பப்ளிஷ் பண்ண சொல்லியிருப்பாரு. உடனே கங்ஜேவன் வந்து, "இதை வந்து எதுக்காக என்ட்ட சொல்லிட்டுருக்க? நீ தான் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அந்த ஃபோட்டோஸை வந்து பப்ளிஷ் பண்ணுறதா வந்து சொல்லிட்டு இருந்தல்ல, ஏன் அப்புறம் பண்ண வேண்டியது தானே?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்ஜேவன் வந்து நம்ம கங்ஜேவனோட கிளாஸ்மேட் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம கிளாஸ்மேட் என்ன சொல்லுவாருன்னா வந்து, "நான் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து உன்னை பிடிச்சிருக்குன்றதுக்காக தான் வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் உங்க 2 பேர், அதாவது நீனும் ஜங்கீஹனும் 5 வருஷம் பிரியறதுக்கு காரணமும் நான் தான். ஆக்சுவலா என்ன நடந்தது தெரியுமா? அன்னைக்கு வந்து நான் வந்து உன்ட்ட அந்த ஃபோட்டோவ காட்டி மிரட்டிட்டு இருந்தேன்ல, அப்போ வந்து நம்ம ஜங்கீஹனும் வந்து அந்த இடத்துல இருந்தான். அவன் வந்து நம்ம 2 பேரும் பேசினது எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டே தான் இருந்தான். நீ வந்து ஜங்கீஹன் வந்து செலிபிரிட்டி அதனால தான் சுத்திட்டு இருந்த அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தல்ல, அப்போவே வந்து நம்ம ஜங்கீஹன் வந்து நீ பேசுகிறத வந்து ஒட்டு கேட்டுட்டு தான் இருந்தான். அவன் வந்து பார்க்குறத வந்து நானும் நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன். நோட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து உன்னை கிஸ் பண்ணுறதுக்காக வந்து உன் முன்னாடி வந்து வந்தேன். அப்போ வந்து நம்ம ஜங்கீஹன் வந்து உன்னை ஃபுல்லா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அதுக்கப்புறம் உன்னை இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்னை மன்னிச்சிடு. எனக்கு தெரியும் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால தான் நீங்க பிரிஞ்சிருக்கீங்கன்னு. ஆனா வந்து உனக்கு இந்த விஷயம் தெரியாது. ஆக்சுவலா வந்து உனக்கு என்ன தெரியும்னா, நீ வந்து என்ட்ட பேசின அந்த கில்ட்டி ஃபீலிங்ஸில தான் வந்து நீ இருந்திருப்ப. ஆனா வந்து ஜங்கீஹன் வந்து நம்ம 2 பேரும் பார்த்தது, நான் வந்து உன்னை கிஸ் பண்ண வந்தது, இது எல்லாத்தையும் பார்த்தா வந்து உனக்கு தெரியாது. இப்போ தான் வந்து நான் சொன்னதுனால தான் உனக்கு தெரியும். இதனால தான் வந்து நீங்க 2 பேரும் வந்து இவ்வளோ நாளா பிரிஞ்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்ஜேவனோட கிளாஸ்மேட்டும் வந்து கங்ஜேவன்ட்ட சொல்லிட்டு என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டுருப்பான். அப்போ தான் வந்து நம்ம கங்ஜேவனும் வந்து எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்ருப்பான். என்ன யோசிச்சு பார்த்துட்ருப்பான்னா வந்து, ஜங்கீஹன் வந்து அந்த ஆடிஷனுக்கு வந்து செலக்ட் பண்ணும்போது வந்து ஹீரோயின் வந்து ஒரு வேளை ஏமாத்திட்டா நீ வந்து இந்த மாதிரி ரியாக்ஷன் தான் குடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பான். இது எல்லாத்தையும் வந்து யோசிச்சு பார்த்துட்ருப்பான். அதனால தான் வந்து இவன் இப்படிலாம் நடந்துக்கிட்டான்னு சொல்லிட்டு நம்ம கங்ஜேவன் யோசிச்சுட்டு பார்த்துட்ருப்பான். அப்போ தான் வந்து நம்ம கங்ஜேவனோட கிளாஸ்மேட் வந்து அவன்கிட்ட வந்து, "நீ வந்து இனிமேட்டு கேர்ஃபுல்லா இருந்துக்கோ. உனக்கு வந்து எல்லாமே ஓகேவா தான் இருக்கும். ஆனா ஜங்கீஹனோட இன்ஃபர்மேஷன் ஏதாவது லீக் ஆச்சுன்னா அவனுக்கு தான் பிரச்சனை வரும்னு" சொல்லிட்டுருப்பான். அதுக்கப்புறம் நம்ம கங்ஜேவனும் போய் வீட்டுக்கு போய் வந்து நிறைய யோசிச்சு பார்ப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு தான் வந்து நம்ம ஜங்கீஹனும் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கங்ஜேவனை வந்து ஃபுல்லா அவாய்ட் பண்ணிட்டும் இருப்பான், இக்னோர் பண்ணிகிட்டே இருப்பான். இது எல்லாத்தையும் வந்து நம்ம கங்ஜேவன் வந்து யோசிச்சு பார்த்துட்டே இருப்பான். அப்போ ஆக்சுவலா வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி ஜங்கீஹனுக்கு வந்து என்னை உண்மையிலேயே பிடிச்சிருக்கு போல. ஆனா வந்து இப்போ நான் வந்து ப்ரப்போஸ் பண்ணவும் என்னால முடியாதே. பண்ணா வந்து அவனுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்ஜேவன் யோசிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனையும் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருப்பான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் வந்து நம்ம ஜங்கீஹன் வந்து கங்ஜேவனை வந்து பார்த்து, "உனக்கு என்ன ஆச்சு? ஏன் சோகமா இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பான். "ஹாஸ்பிட்டலுக்கு வேணா கூட்டிகிட்டு போகவா?" அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நம்ம கங்ஜேவன் என்ன சொல்லுவான்னா, "இல்லை, நான் வந்து இப்போ வந்து தனியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நீ வந்து என்ட்ட பேசாத. என்னை வந்து தனியாக விட்டுரு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்ஜேவன் வந்து போயிட்டுருப்பான். உடனே ஜங்கீஹன் வந்து என்ன ஆச்சு சொல்லுன்னு சொல்லிட்டு அவனோட கையை பிடிச்சோடனே நம்ம கங்ஜேவன் வந்து அவனோட கையை வந்து உதறி விட்டுட்டு, "இல்லை, நான் தனியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்ஜேவன் வந்து ஜங்கீஹன் கிட்ட சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஜங்கீஹனுக்கும் வந்து எதுவும் புரியல, எதுக்காக இவன் இப்படி நடந்துக்கிறான் அப்படின்ற எந்த இன்ஃபர்மேஷனும் வந்து அவனுக்கு தெரியல. இன்னொரு பக்கம் வந்து நம்ம கியோங்னிம், சீஹோ எல்லோரும் வந்து அந்த தியேட்டரில் தான் உட்காந்துட்ருக்காங்க. நம்ம ஹீரோ 2 பேருமே வந்து அங்கே தான் உட்காந்துட்ருக்காங்க. நம்ம சீஹோ வந்து இவனுங்க 2 பேருக்குள்ளே ஏதோ பிரச்சனை, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஏதாவது இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம தான் ஐடியா வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீஹோ என்ன சொல்கிறான்னா வந்து, நம்ம தான் வந்து இப்போ மியூசிக் வீடியோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பப்ளிஷ் பண்ணி அதெல்லாம் வந்து சோல்வ் பண்ணிட்டோம்ல. அதனால வந்து இனிமேட்டுக்கு நமக்கு வந்து லைவ் மட்டும்தான் வந்து பாக்கி இருக்குது. அதனால் வந்து என்ன பண்ணுறோன்னா வந்து நம்ம ட்ரிப்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீஹோ வந்து எல்லாத்தையும் சொன்ன உடனே வந்து கியோங்னிம் என்ன பண்ணுறான்னா வந்து ஃபஸ்ட்டு ஓகே சொல்ல ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறமேட்டுக்கு ஜங்கீஹன்ட்ட வந்து கேட்ட உடனே ஜங்கீஹனும் வந்து ஓகே சொல்லிடுறான். அதுக்கப்புறம் நம்ம சீஹோ வந்து நம்ம கங்ஜேவன்ட்ட வந்து நீனும் வருவல்ல அப்படின்னு சொல்லி கேட்பான். கேட்ட உடனே வந்து கங்ஜேவன் என்ன சொல்லுவான்னா, வேறு வழியே எனக்கு இல்லை, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவான். அதுக்கப்புறமேட்டுக்கு இவனுங்க 4 பேர் வந்து பிளான் போட்டானுங்களா, பிளான் போட்ட மாதிரியே வந்து 4 பேர் வந்து ட்ரிப்புக்கு போகிறதுக்காக வந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு மவுண்டெயினுக்கு தான் போகிறாங்க. இவனுங்க வந்து மவுண்டெயினில் வந்து 4 பேர் நடந்து போயிட்டுருக்கும்போது நம்ம சீஹோ என்ன சொல்லுவான்னா வந்து, "நீங்கள் 2 பேரும் எதுக்காக இப்படி அமைதியாகவே வந்துட்டுருக்கீங்க? சந்தோஷமாக இருங்கப்பா. நம்ம வந்து இப்போ ட்ரிப்புக்கு வந்திருக்கோம். அதுவும் இல்லாமல் மேலே போய் ஏறுறதுக்குள்ளே வந்து என்னோட மூச்சு வாங்கிரும் போல். என்னை வந்து தூக்கிட்டு போகிறதுக்கும் வந்து நீங்கள் வந்துருங்க" அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பான்.
இன்னொரு பக்கம் வந்து நம்ம கங்ஜேவன் வந்து ஜங்கீஹன் கிட்டேருந்து ரொம்பவே தள்ளி தான் போயிட்டுருப்பான். தள்ளி போனதுக்கப்புறம் நம்ம ஜங்கீஹன் வந்து நேத்துலேருந்து நீ சரியில்ல, உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்ஜேவன்ட்ட வந்து கேட்டோடனே கங்ஜேவன் வந்து என்ன சொல்கிறான்னா, இல்லை எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் வந்து தனியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்ஜேவன் வந்து சொன்னோடனே ஜங்கீஹன் வந்து சரி நீ உனக்கு எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்போ சொல்லு, அதுவரையும் நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கீஹன் வந்து கங்ஜேவன்ட்ட வந்து சொல்லிட்டு இருப்பான். உடனே வந்து கங்ஜேவனும் ஓகேன்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருப்பான். அப்போ தான் வந்து நம்ம கியூங்னிம்னு ஒருத்தன் இருப்பான்ல, அவன் என்ன பண்ணுறான்னா இந்த ரூட்டில் போனால் நம்ம சீக்கிரம் மேலே போயிடுவோம், அதனால் என் கூட வேறு ரூட்டுக்கு வரியான்னு சொல்லிட்டு நம்ம கங்ஜேவனை கூட்டிகிட்டு இன்னொரு ரூட்டுக்கு வந்து நம்ம கியூங்னிம் வந்து கூட்டிகிட்டு போயிடுவான். நம்ம கங்ஜேவனும் சரி அவன் தான் கூப்பிட்றான்லன்னு சொல்லிட்டு நம்ம கங்ஜேவனும் என்ன பண்ணுறான்னா வந்து கியூங்னிம் சொன்ன வழியிலே வந்து போக ஆரம்பிச்சிட்டான். அப்போ வந்து அங்கே ஒரு போர்டை காமிக்கிறாங்க நோ என்ட்ரி. ஆனால் அந்த வழியில் அவங்க போகல. நம்ம கியூங்னிம் வந்து நம்ம கங்ஜேவனை வந்து இன்னொரு வழியில் தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். உடனே கங்ஜேவனும் நம்ம கியூங்னிம் சொன்ன வழியிலே வந்து போயிட்டுருக்கான். போனதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம கியூங்னிம் வந்து யாருக்கோ கால் பண்ணுற மாதிரி கால் பண்ணி நான் வந்து இப்போ போயிட்டு திரும்பி வந்துடுறேன், நீ அதுவரையும் இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்ஜேவன்ட்ட சொல்லிட்டு நம்ம கியூங்னிம் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். உடனே வந்து நம்ம கங்ஜேவனுக்கு எதுக்கு என்னை வந்து இங்கே விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம கியூங்னிம் வந்து அங்கே போய் என்ன யோசிக்கிறான்னா வந்து நம்ம யூடேசாக் சொன்ன மாதிரி செஞ்சுட்டோம், அவர் வந்து கங்ஜேவன் வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் அட்டெண்ட் பண்ண முடியாதபடி நீ வந்து பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆர்டர் கொடுத்துட்டாரு, அதே மாதிரி நம்ம பண்ணிட்டோம், ஆனால் இது வந்து கரெக்டானு சொல்லிட்டு நம்ம கியூங்னிம் வந்து யோசிச்சுட்ருப்பான். இன்னொரு பக்கம் வந்து கங்ஜேவன் வந்து அந்த இடத்துல நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு மரத்தை தடுக்கி வந்து கீழே விழுந்துருவான். நம்ம ஜங்கீஹன் வந்து அதை பார்த்துட்டு உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்காக வந்து அவனை வந்து எழுப்பி விட்டுட்டே இருப்பான். ஆனால் நம்ம கங்ஜேவன் வந்து எந்திரிக்கவே மாட்டான். அதுக்கப்புறம் திடீர்னு எந்திரிச்சு நான் அவனை பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பான். ஜோக் பண்ணிட்டு இருந்தோடனே நம்ம ஜங்கீஹன் வந்து இந்த மாதிரி விஷயத்துலலாம் ஜோக் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கீஹன் வந்து கங்ஜேவனை பார்த்து திட்ட ஆரம்பிச்சிட்டான். திட்டினோடனே வந்து நம்ம கங்ஜேவனும் வந்து எதுக்காக இவன் திட்டிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் நடந்து போயிட்டுருப்பான். இன்னொரு பக்கம் கியூங்னிமும் நம்ம சீஹோவும் வந்து நடந்து போயிட்டுருப்பானுங்க. அதுக்கப்புறம் கங்ஜேவன் என்ன பண்ணுவான்னா வந்து நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், எனக்கு வந்து கை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையை வந்து பார்த்துட்ருப்பான். ஜங்கீஹன் வந்து நம்ம கங்ஜேவனை விட்டுட்டு அந்த இடத்த விட்டே கிளம்பிடுவான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம கங்ஜேவனும் அவனோட வீட்டுக்கு போகும்போது நம்ம இப்படியே வந்து நடந்துகிட்டு இருந்தால் வந்து சரி வராது, எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்து நம்ம ஜங்கீஹன் கிட்ட சொல்லிடலாம், அதான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்ஜேவன் வந்து ஜங்கீஹனோட வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்கும்போது நம்ம ஜங்கீஹனோட வீட்டுக்கு வந்து ஒரு காலிங் பெல் வந்து தட்டுவாங்க. யாருன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கீஹனும் வந்து வெளியில் போய் பார்த்தா வந்து யூடேசாக் தான் அங்கே வந்திருப்பான். யூடேசாக் வந்தோடனே நம்ம 2 பேரும் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது, வா வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூடேசாக் வந்து ஜங்கீஹனை கூட்டிகிட்டு ஒரு பிரிட்ஜுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுவான். நம்ம ஜங்கீஹனும் வந்து யூடேசாக் கூப்பிட்ட இடத்துக்கு வந்து போயிட்டுருப்பான். அப்போ யூடேசாக் என்ன சொல்லுவான்னா இந்த இடம் வந்து ஞாபகம் இருக்கா, சின்ன வயசில் வந்து இங்கே தான் நம்ம நிறைய விளாண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூடேசாக் வந்து நம்ம ஜங்கீஹன்ட்ட வந்து சொல்லிட்டுருப்பான். உடனே ஜங்கீஹனும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம யூடேசாக் என்ன சொல்கிறான்னா வந்து நான் வந்து உனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன், உன்னோட அப்பா அம்மாவை தாண்டி வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன், உங்கள் அப்பா அம்மா வந்து உன்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க, நான் தான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன், நான் வந்து உன்னை வந்து ரொம்பவே நல்லாவே பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூடேசாக் வந்து ஜங்கீஹன்ட்ட வந்து சொல்ல ஆரம்பித்தோடனே ஜங்கீஹன் வந்து என்ன சொல்லிகிட்ருக்க, என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூடேசாக்கிட்ட வந்து கேட்டோடனே யூடேசாக் என்ன சொல்கிறான்னா வந்து எனக்கு உண்மையிலே வந்து உன்னை ரொம்ப பிடிக்கும், அதனால தான் வந்து நான் உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூடேசாக் வந்து நம்ம ஜங்கீஹன்ட்ட சொன்னோடனே ஜங்கீஹன் என்ன சொல்கிறான்னா வந்து இல்லை நீ வந்து இப்படி நடந்துக்காத, நான் வந்து உன்னை வந்து ஒரு நல்ல இடத்துல வந்து வச்சுருக்கேன், நீ வந்து அதை ஸ்பாயில் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கீஹன் வந்து யூடேசாக்கிட்ட சொல்லுவான். உடனே யூடேசாக் வந்து ஜங்கீஹனோட கையை பிடிச்சி என்னை விட உன்னை யார் நல்லா பார்த்துக்குவா, கங்ஜேவன் வந்து உன்னை நல்லா பார்த்துக்குவான்னு நினைக்கிறியா, உன்னை வந்து இப்போ கூட சண்டை போட்டிருப்பான்ல, எதுக்காக வந்து நீ இப்படி நடந்துக்கிற, என் கூட வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூடேசாக் வந்து ஜங்கீஹன்ட்ட கேட்டதுக்கு ஜங்கீஹன் வந்து அப்படிலாம் இல்லை, நான் வந்து உன்னை ஒரு நல்ல இடத்துல வச்சுருக்கேன், அதனால் அந்த இமேஜோடையே வந்து நீ வந்து இந்த இடத்த விட்டு கிளம்பிடு, வேறு எந்த பிரச்சனையும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கீஹன் வந்து யூடேசாக் கிட்ட வந்து எவ்வளவோ சொல்லி பார்க்குறான். அதுக்கு வந்து யூடேசாக் வந்து புரிஞ்சிக்கவே மாட்டான். அதுக்கப்புறம் கத்த ஆரம்பிச்சிடுவான், அவன் உண்மையிலே உன்னை வந்து நல்லா பார்த்துக்குவானா, கங்ஜேவனால் தானே நீ இப்படி பேசிகிட்டு இருக்க, அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவானான்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கீஹன் கிட்ட வந்து திருப்பி திருப்பி வந்து கேட்டுட்ருப்பான். உடனே ஜங்கீஹனும் வந்து கங்ஜேவன் என்னென்ன பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்த்துட்ருப்பான். ஆக்சுவலாக வந்து நம்ம கங்ஜேவன் வந்து கங்ஜேவனோட கிளாஸ்மேட் கூட வந்து தப்பாக நடந்துக்கிட்டது, அது மட்டும் இல்லாமல் வந்து இன்னைக்கு காலையில் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவான்னு சொல்லி கேட்கும்போது நம்ம கங்ஜேவன் வந்து நம்ம ஜங்கீஹனோட கையெல்லாம் வந்து தூக்கி விட்டுருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு இன்றைக்கி ட்ரிப்புக்கு போகும்போது கூட வந்து நம்ம கங்ஜேவன் வந்து ஜங்கீஹன் கிட்ட வந்து ஒழுங்காக பேசியிருக்க மாட்டான். இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஜங்கீஹன் வந்து நம்ம யூடேசாக் கிட்ட வந்து பேசும்போது யோசித்து பார்ப்பான். யோசித்து பார்த்த உடனே வந்து நம்ம ஜங்கீஹன் வந்து யூடேசாக்கிட்ட என்ன சொல்லுவான்னா வந்து அவன் வந்து என்னை எவ்வளோ தான் வெறுத்தாலும் வந்து எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக வந்து அதை விட்டு நான் மாற மாட்டேன், அவன் கூட தான் நான் இருப்பேன், அதனால் வந்து நீ இப்போ வந்து கிளம்புறது தான் நல்லது, நான் வந்து அவன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.